நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த காரைக்குடி சால்வு மேட்டர் பார்த்துருப்பீங்களே, இவர் யாரோ இவரோ இல்லை, என் தம்பி, 50 ஆண்டு கால நண்பர். 1971 மன்னார்குடியில் ஒரு நாடகத்துக்கு தலைமை தாங்க போயிருந்தேன். அண்ணன் மன்னார்குடிக்கு வந்தவளை ரிசீவ் பண்ணது நான் தான். ரிசீவ் பண்ணி நாடக நிகழ்ச்சிகளாக நன்றாக நடைபெற்றவுடன் அண்ணன் ஊருக்கு போக வேண்டும் என்று இருந்தார்கள். அண்ணன் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையே ஒன்று சொன்னதற்கு, என்னப்பா நான் என்ன சாப்பிட்றேன், 2 நாள் தூக்கம் இல்லை, அதனால் நீ எப்போதும் நான் சாப்பிட்ற அந்த வெங்காயமும் தயிர் சோறு கொடுத்தால் போதும். நண்பர்களுக்கு எனக்கு சால்வை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சால்வை வச்சு நின்றுக்கலாம். எங்கள் வீட்டுக்காரம்மா அப்பவே சொன்னேன், சால்வை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நம்ம ஊருக்கு வர்றாருமா, முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு, பெரிய இடத்துல பேச வர்றாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் நான் சால்வை எடுத்துகிட்டு போனதே தப்பு தான். தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவரு பண்ணது தப்புன்னா, பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டுறது நான் பண்ணது தப்பு தானே. ஐ ஃபீல் சாரி. அதுக்காக நான் காரைக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சால்வையை தூக்கி எறிந்த நிகழ்விற்கு நடிகர் சிவகுமார் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். சால்வை கொடுத்த நபருடன் இணைந்து வீடியோ வெளியிட்டு நடிகர் சிவகுமார் தனது வருத்தத்தை பதிவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.